என்னோட மானஸ் என் குழந்தை. ஆன்ட்டி நான் மனநில என்னாச்சு? எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நாங்க என்ன பண்ணோம்? இது இந்த பையன் ஏன் மானஸ் கிடையாது. நானும் இதையே தான் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது மானஸ் கிடையாது, ராகுல்னு. போலீஸ் எங்க 2 பேரையும் மிரட்டி வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. வரலனா சாருக்கு கோவம் வருதுல்ல. தம்பி, யார் இவரு? இவர் எங்க பப்ளு அண்ணே. இவர் தான் எப்பவுமே என்ன பிக்கப் பண்ண வருவாரு. மூளை குழம்பி போச்சே உனக்கு. என்ன இதுன்னு கேட்காம யாரையும் கூட்டு வந்திருக்க? சார், எந்த வண்டியோட நம்பர் நீங்க கொடுத்தீங்களோ அந்த வண்டி தான் ட்ரேஸ் பண்ணி பிடிச்சோம் சார். மம்மி, என்ன இதெல்லாம்? எதுக்காக இப்போ எங்கள் வண்டி பிடிச்சிங்க? இவங்க நம்ம ராகுல் தம்பியை வேற யாரோன்னு நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன சார் இதெல்லாம்? அது எப்படி எங்கள் வண்டி நீங்கள் நிறுத்துவீங்க? இங்க பாருங்க என் பையனை எவ்வளவு பயந்து போயிருக்கான்னு. I'm sorry. எங்க பையன் தொலைஞ்சு போயிட்டான். அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு அண்ட் உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவாயிடுச்சு. பட் ஐம் ஷூர் உங்களால புரிஞ்சுக்க முடியும் அது குழந்தை தொலைஞ்சா பெத்தவங்க மனசு எப்படி இருக்கும்னு. இட்ஸ் ஓகே. We are sorry. ப்ளீஸ் நீங்க வீட்டுக்கு போங்க. வாங்க போலாம். சாரி. நோ ப்ராப்ளம். மோகன் ஐயா, நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? எங்க பையன்னு நீங்க சொன்னீங்க மோகன் ஐயா. மானஸ் உங்க புள்ளன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க மனசுக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும். கடவுளே கிருஷ்ணா, நான் ஒரு அப்பா கிட்ட இருந்து அவரோட புள்ளைய பிரிச்சிருக்கேன் தான், ஆனா பெத்த பாசத்தை என்னால பிரிக்க முடியல. அவருக்கே தெரியாம மோகன் ஐயா மானஸ தன்னோட மகன்னு சொல்லிட்டாரு. மனசு உன்னை என்னால காப்பாற்ற முடியல, ஆனா யுவன் கிட்ட இருந்து என்ன யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? மானஸ், இந்தாங்க தண்ணிய குடிங்க. அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் கண்டிப்பா கிடைச்சிருவான். நீங்க தைரியமா இருங்க ஆண்டி. போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அவனுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. ரிலாக்ஸ், மெதுவா குடிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா?
நீங்க எவ்வளவு பதட்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நிச்சயமா அவன் கிடைச்சிருவான். போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. கிளாஸ் கொடுங்க. தைரியமா இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. மானச கிட்னாப் பண்ணியிருந்தா தானே அவன் திரும்ப கிடைக்கிறதுக்கு. அவன் தான் அப்பான்னு நினைக்கிற என் பையன் யுவன் தான். ஐ திங்க் இப்போவும் நான் ஏதாவது பண்ண முடியும். என்னால ராதிகா கிட்ட தானே சொல்ல முடியாது. அப்போ மீரா கிட்ட யுவனோட இன்டென்ஷன் எல்லாத்தையும் சொல்லிடணும். அட்லீஸ்ட் அவளாவது ஹெல்ப் பண்ணுவாள்ல. யுவன், போய் பாரியா ஏன் இன்னும் லைட் வரலன்னு. நீங்க தானே சொன்னீங்க அது அந்த வேன்ல நீங்க மானச பாத்தீங்கன்னு. ஆனா இந்த பையன் அதான் நீங்களே பாத்தீங்கல்ல, பின்னாடி இருந்து பார்க்கும்போது அதே ஹேர் ஸ்டைல் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு அதே சைஸ்ல இருந்தா. இவனே மானஸ் மாதிரி தானே இருந்தான். நான் என் பிள்ளைய கடத்திட்டாங்கன்ற பதட்டத்துல இவனை பார்த்து என் பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல எப்படி நான் சரியா ஐ கவனிப்பேன்? அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் ஃபைன், பரவாயில்ல. இது நியூஸ் சேனல் காரங்களோட ப்ராப்ளம் தாங்க. நாள் பூரா கிட்னாப்பிங் நியூஸ் போட்டா மைண்ட்ல ஃபுல்லா அதானே ஓடும். நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ பதட்டத்துல உள்ள இருந்த பையன் அவன் என் பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் ஃபைன், இது சகஜம்தான். நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லங்க, இப்ப பிரச்சனை அது இல்ல. இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, நான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நினைப்பாங்களே சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஒரு பதட்டத்துல நீங்களும் அந்த மாதிரி தானே சார் முடிவு எடுப்பீங்க. ஐயோ யுவன், நீங்க என்ன பேசுறீங்க? குழந்தை தொலைஞ்சு போயிட்டா எந்த அப்பா அம்மாவும் தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, குழந்தை கண்டிப்பா கிட்னாப் ஆகியிருக்க மாட்டான். ஒருவேளை அவன் எங்கேயாவது போயிருக்கலாம். இல்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவனை பத்தி எனக்கு தெரியுங்க. அவனை ஒரு இடத்துல உட்காருங்க அப்படின்னு நான் சொன்னா அங்கேயே தான் இருப்பான். என்கிட்டயே ராதிகா கிட்டயே சொல்லாம அவன் எங்கேயுமே போக மாட்டான். யார் சொன்னாலும் சத்தியமா தான் நான் நம்ப மாட்டேன். இஸ் கிட்னாப்ட். இங்க பாருங்க, உங்க பையனை நாங்க தேடுறோம். இப்போதைக்கு நீங்க வீட்டுக்கு போங்க. எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உடனே உங்களுக்கு சொல்றோம். அதுவும் இல்லாம நீங்க இங்க இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வீட்டுக்கு போனீங்கன்னா ஒருவேளை ராம்சம்காக கிட்னாப்பர்ஸ் கால் பண்ணலாம் இல்லையா? சார் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது சார். ஆனா வீட்டுல போய் என்ன சார் பண்றது? காணாம போனது எங்க புள்ள. நேரம் ஆக எங்களுக்கு உயிரே போயிட்டு இருக்கு. நீங்க என்ன சார் வீட்டுக்கு போக சொல்றீங்க? அது எப்படி சார் முடியும்? எங்க புள்ள தொலைஞ்சிருக்கா சார். அந்த மாதிரிலாம் வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியாது சார். சார் சொல்றது கரெக்ட் தான் எனக்கு தோணுது. போலீஸ் அவங்க வேலையை செய்யறாங்க, நாமளும் நம்மளோட வேலையை செய்யணும் இல்லையா? நாம வீட்டுக்கு போகணும். மானஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம்ல. நம்ம மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் ஓட்டலாம்ல, அது மூலமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஐ அம் ஷூர் மானஸ் கண்டிப்பா கிடைச்சிருவான். பட் we should do what we are supposed to do. அதை இங்க இருந்தே கூட பண்ணலாம்ல. எப்படி? இங்க இருந்தே மானஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி அவனை எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்க வேண்டியதா? அப்ப போஸ்டர்ஸ் பிரிண்டருக்கு கால் பண்ண வேண்டியதா? ஆனா என்னால இங்க இருந்து வர முடியாது. காணாம போனது என்னோட பையன் சார். கண்டிப்பா என் கஷ்டம் யாருக்கும் புரியாது. உங்களுக்கு வேணும் நீங்க போங்க, என்னால வர முடியாது. யுவன், எல்லாரும் கரெக்டா தான் சொல்றாங்க. நம்ம இங்க எவ்வளவு நேரமா மானஸ் கிடைச்சிருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே நடக்கலையே. இதை விட நம்ம வீட்டுக்கு போய் மானஸை தேட வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். வீட்டுக்கு போலாம் யுவன். யாரு வெளியில? அப்பா நீங்களா? அப்பா வெளியில யாரு?
ஹே சம்பு, நீயா? ப்ளீஸ் கிருஷ்ணர் கடவுளே, எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க. வெளியில யாரோ வந்திருக்காங்க போல இருக்கே. நீ எப்படி இங்க? எப்படி நீ எப்பவுமே என்னை கண்டுபிடிச்சு வந்துருவியோ அதே மாதிரி இப்பவும் வந்துட்டியா? ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் இங்க உள்ள மாட்டிக்கிட்டேன். ஜம்பி, உன்னால டோர் ஓபன் பண்ண முடியுமா? உன்னால இந்த டோரை திறக்க முடியுமா? சரி பரவாயில்ல, ப்ளீஸ் போய் யாரையாவது கூட்டிக்கிட்டு வரையா? நான் ரொம்ப நேரமா இங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ தான் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளீஸ். உன்னோட கார் எங்க? அது என் வண்டியை கௌதம் எடுத்துட்டு போனா. ஸோ நான் ஆட்டோவில் தான் வந்தேன். என் காரையே ஸ்கூலுக்கு வெளியில பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, ப்ராப்ளம் இல்லை, டாக்ஸி பிடிச்சு போய்க்கலாம். அப்ப 2 பேரும் என் கூட வரலாம்ல, என்னோட கார்ல. நோ, இட்ஸ் ஃபைன், நாங்கள் டாக்ஸிலே போய்க்கிறோம். யுவன், ராத்திரி இந்த நேரத்துல டாக்ஸி எங்க இருந்து கிடைக்கும்? And நம்ம ஒரே இடத்துக்கு தானே போறோம், சேர்ந்து போலாமே. ஐ இன்சிஸ்ட். சரி, லெட்ஸ் கோ. அவன் வந்துருவான். ஒன்னும் புரியல. ராத்திரி ஆயிடுச்சு, மனசை பத்தி ஒன்னும் தெரியலையே. அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், ஒண்ணுமே தெரியல. மீரா புத்திசாலி பொண்ணு மாதிரி தெரியறா. இவ்வளோ நாள் பழக்கத்துல நான் சொல்றத புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா குஷியும் ஷாலினியும் இவ ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கா. எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பா. அதனால ஓவர் ரியாக்டும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நிதானமா நான் சொல்றத புரிஞ்சு அவன் நடந்துப்பான்னு நினைக்கிறேன். யுவன் மானச என்ன பண்ணிருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. ஐ திங்க் இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்லலைன்னா என்ன ஆகுனே தெரியல. தப்பு நடந்தப்ப வருத்தப்பட்டு யூஸ் இல்ல. ஐ திங்க் எல்லா விஷயத்தையும் மீரா கிட்ட சொல்லியே ஆகணும். மீரா ஆண்டி, மீரா, ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, இது வரேன். யுவன், நீங்களும் என் கூட பின்னாடி உட்காருங்களேன். என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். அஃப்கோர்ஸ். தேங்க்யூ.
அப்போ இந்த ஆளு என் பொண்டாட்டிய கார்ல வர வச்சதுக்கு காரணம் வழி ஃபுல்லா என் பொண்டாட்டிய வேடிக்கை பார்த்துட்டு வரதா. என்ன வேணா ட்ரை பண்றா, உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண. இந்த மானஸோட கதை முடியட்டும், அதுக்கப்புறம் முடிய போறது உன் கதை தான். ஓய் ஓய், உனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கல, நான் உங்க மம்மி கிட்ட பேசுறேன். உனக்கு எதுவும் ஆகாது. ஏய், வா. த்ரீ டூ ஒன் கோ. யா, அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். மோகன் ஐயா, மானஸ் உங்களோட பையங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் அவனோட கஷ்டத்தை உங்களால உணர முடியுதுல்ல? எப்பவும் போலவே நீங்க இன்னைக்கு உங்க கண்ணீரை யாருக்கும் காட்ட விரும்பலல்ல. அண்ட் எப்பவும் போல இன்னைக்கும் நான் மட்டும் அதை பார்த்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேருக்கும் நடுவுல எல்லாமே மாறி போயிடுச்சு மோனையா. ஆனா எனக்கு நல்லா தெரியும், எதுவுமே மாறல. இந்த தடவை ஒரே ஒரு வித்தியாசம்தான். நம்ம 2 பேரும் நதியோட 2 கரை மாதிரி ஆயிட்டோம். நம்ம ஒன்னாதான் இருக்கோம், ஆனா சேரவே முடியாது. இதுதான் என் காதலோட சக்தி. மானஸோட ஞாபகம் ராதிகாவை எவ்வளவு தொல்லை பண்ணாலும் என்னோட மடியில அவ தலைய வச்ச உடனே இவன் முகத்துல ஒரு சிரிப்பு வந்துருச்சு. நான் கரெக்டா தான் யோசிக்கிறேன். எனக்கும் ராதிகாக்கும் நடுவுல மிக பெரிய முள்ளே அந்த மானஸ் பயதா. நீ வேணா பாரு, அந்த முள்ள நான் அப்படிங்க எரிஞ்சதுக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோ, ராதிகாவோட பாசம் எப்பவுமே முழுசா எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். இவ்வளவு வருஷம் பொறுத்ததெல்லாம் போதும். அவன் சீக்கிரமா செத்து தொலையிட்டான். இனி நல்லதே நடக்கும். கடவுளே கிருஷ்ணா, இன்னைக்கு மட்டும் என் மானஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னோட உயிரே போயிடும். நான் உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன், என் மானஸ்க்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க. இன்னைக்கு மானஸோட அம்மா, அவனோட அப்பா 2 பேரும் அவனுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம். எங்க வேண்டுதல்களை தயவு செஞ்சு நிறைவேத்துங்க. என் குழந்தைக்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க. அங்க யாருமே இல்லல. பரவாயில்ல. அண்ணா, நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாத. ஏன்னா எனக்கு தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு. நீ என் கூட இருந்தேனா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். சம்பி, ப்ளீஸ் எங்கேயும் போயிடாத. ரொம்ப தாகமா இருக்கு. நான் பாட்டில்ல கொஞ்சம் தண்ணி மிச்சம் வச்சிருந்தேன்.
என்னாச்சு ஆண்டி திடீர்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? மீரா, அது வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் ஆண்டி? யுவன் நான் இருக்கான்ல? வந்துட்டேம்மா. நான் வந்துட்டேம்மா.